ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 2024 நடந்துகிட்ருக்கக்கூடிய டைப்ரைட்டிங் எக்ஸாமில் 5th பேட்சுக்கு வந்த கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜூனியருக்கு வந்த 5th பேட்ச் கொஸ்டின்ஸ். தமிழ் கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தமிழுக்கு செகண்ட் பேப்பர் பாருங்கள், 2க்கு 1 சென்டர். இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வணிக முறை கடிதம் கேட்டிருக்காங்க. தொழில்முறை கடிதம் தான் அதிகம் இதுவரையும் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வணிக முறை கடிதம் 5th பேட்சில் கேட்டிருக்காங்க. இதுலையுமே டிரான்ஸ்லேட் ப்ளஸ் இந்த லெட்டர்லாம் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கரெக்டாக அடிக்கிறதா இருந்தால் நல்ல மார்க் எடுக்கலாம். இது செகண்ட் பேப்பர், இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். இந்த ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர் தான். இதுக்கு 2க்கு 1 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. லெட்டர் கொஞ்சம் ரொம்ப கர்விங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நம்பர்ஸ்லாம் நல்லா கிளியராக இருக்குது. டிரான்ஸ்லேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம கிளியர் பண்ணி அடிச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா மார்க் எடுக்கலாம். இது இங்கிலீஷ் ஜூனியருக்கு வந்த கொஸ்டின். இது ஃபஸ்ட் பேப்பர் கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர் கொஸ்டின்ஸ் 5th பேட்ச் 5 பேட்சுக்கு வந்த கொஸ்டின்ஸையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து சீனியருக்கு 3rd பேட்சும் 4th பேட்சுக்கும் வர கொஸ்டின்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.